Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 29. Stop to do. Stopping one action in order to do another action. இன்னைக்கு நாம செய்து கொண்டிருந்த ஒரு செயலை இன்னொரு அல்லது மற்றொரு செயலை செய்வதற்காக நிறுத்துதல், அதாவது இடைவெளி எடுத்துக்கொள்ளல், நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளல் போன்ற சந்தர்ப்பங்களை ஆங்கிலத்தில் எவ்வாறு தெரிவிக்கலாம்னு பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள டைம் லைனை பாருங்க. நாம் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டிருந்தோம், doing something. இடையில் அதை நிறுத்திக் கொள்கின்றோம். இதற்காக to do something. We use stop plus infinitive or stop plus to verb to show we stop one action in order to do a different action or for the purpose of doing a different action. This means take a break to do something. உதாரணம் பார்ப்போமா? அவள் தன்னுடைய குழந்தைகளுடன் விளையாடுவதற்காக நிறுத்தினாள் எதன் செய்து கொண்டிருந்த செயலை. இதை நாங்க இந்த நிறுத்தினாள் என்பதை சிறிது நேரத்தை ஒதுக்கி கொண்டாள் என்று அழகாக சொல்லலாம். இது ஆங்கிலத்தில் எவ்வாறு தெரிவிக்கலாம்? ஒரு சில வினாக்களை வினாவி பார்ப்போம். Was she doing something before she played with her children? தன்னுடைய குழந்தைகளுடன் விளையாடுவதற்கு முன்பு ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டிருந்தாளா? Yes. ஆம். Did she stop that action? அந்த செயலை அவள் இடைநிறுத்தினாளா? Yes. ஆம். Did she start to do a different action? வேறொரு செயலை மற்றொரு செயலை செய்ய ஆரம்பித்தாளா? Yes. ஆம். Why? In order to play with her children. தன்னுடைய குழந்தைகளுடன் விளையாடுவதற்காக. இங்கு கடந்த காலத்தில் செயல் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் stop என்பது நிறந்த கால வடிவம். Very good. Stopped. Stopped. She அவள் நிறுத்தினாள். Stopped. எதற்காக? To play யாருடன்? With her children. She stopped to play with her children. She stopped to play with her children. Again, எங்கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. She stopped to play with her children. அப்ப இங்க வாய்க்கு அமைப்பு என்ன? Simple past tense. ஆகையால் ஒருமை தன்மை வேறுபாடின்றி எழுவாய் எதுவாக இருந்தாலும் subject plus stopped plus to verb. To verb இதைத்தான் நாங்க infinitive அப்படின்னு சொல்வோம். அப்போ ஒரு சில உதாரணங்களை பார்ப்போமானால் stopped to play, stopped to sing, stopped
to work, stopped to drink, stopped to buy, stopped to talk என்றவாறு கூறலாம். இங்கு எதிர்மறை வாக்கிய அமைப்பு எவ்வாறு அமையும்? சப்ஜெக்ட் அது ஒருமையா இருந்தா என்ன, தன்மையா இருந்தா என்ன, நமக்கு கவலை இல்லை. didn't stop plus to verb. subject plus didn't stop plus to verb. அப்போ வினா அமைப்பு என்ன? நேர்மறை வாக்கியத்தை வினாவாக்கும் போது did plus subject plus stop plus to verb என்றவாறும், எதிர்மறை வாக்கியத்தை வினாவாக்கும் போது didn't plus subject plus stop plus to verb என்றவாறும் அமையும். ஸ்டாப் என்பது நிறுத்துதல் என்னும் நேரடி மொழிபெயர்ப்பை கொண்டிருந்தாலும் இங்கு நேரத்தை ஒதுக்குதல், நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளல் என்ற அர்த்தம் வெளிப்பட மொழிபெயர்ப்பை பயன்படுத்துவது சிறந்த விளக்கமாகவும் பொருத்தமாகவும் அமையும். மேலும் உதாரணங்கள் பார்ப்போமா? அவன் தேநீர் அருந்துவதற்கு நேரத்தை ஒதுக்கிக் கொண்டான். ஏதோ செய்து கொண்டிருந்த செயலை நிறுத்தி தேநீர் அருந்துதல் என்கின்ற புதிய செயலை செய்ய போகின்றான். அதற்காக அதை நிறுத்தியுள்ளான், அதாவது நேரத்தை ஒதுக்கியுள்ளான். எழுவா என்ன ஒருமையா தன்மையான வேறுபாடு இல்லை. He stopped எதற்காக? To drink tea. He stopped to drink tea. Again, he stopped to drink tea. இதை வினாவாக்கி பார்ப்போமா? அவன் தேநீரை அருந்துவதற்கு நேரத்தை ஒதுக்கி கொண்டானா, ஒதுக்கினானா? எப்படி கேட்போம்? Very good. Did he stop to drink tea? Did he stop to drink tea? Again, did he stop to drink tea? இப்போ எதிர்மறை வாக்கியமாக சொல்லி பார்ப்போம். அவன் தேநீரை அருந்துவதற்கு நேரத்தை ஒதுக்கி கொள்ளல, ஒதுக்கல. He didn't stop to drink tea. He didn't stop to drink tea. He didn't stop to drink tea. எங்கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க. He didn't stop to drink tea. எதிர்மறை வினாவாக கேட்டு பார்ப்போம். அவன் தேநீரை அருந்துவதற்கு நேரத்தை ஒதுக்கி கொள்ளலையா? எப்படி கேட்போம்? Very good. Didn't என்பதை முன்னால போட்டு வினாவாக்க வேண்டும். ஏன்? Yes, no question. Didn't he stop to drink tea? Didn't he stop to drink tea? Again, didn't he stop to drink tea? Didn't he stop to drink tea? ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? அவள் வீடியோவை பார்வையிடுவதற்கு நேரத்தை ஒதுக்கினாள், அல்லது ஏதோ செய்து கொண்டிருந்ததை நிறுத்தினாள். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? She stopped to watch the video. She stopped to watch the video. Again, she stopped to watch the video. நான் பத்திரிகை வாங்குவதற்கு நேரத்தை ஒதுக்கினேனா? வினா. எதிர்மறை வினாவல்ல, நேர்மறை வினா. அப்ப did வருமா, didn't வருமா? Very good. Did. Did I stop to buy the newspaper? Did I stop to buy the newspaper? எங்கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. Did I stop to buy the newspaper? Very good. ஷீலா உனக்கு கால் பண்ணுவதற்கு நேரத்தை ஒதுக்கினாள். எங்களுக்கு ஒருமையா பண்ணியான்ற கவலையே இல்லை. ஆதலால் ஷீலா stopped to call you. Sheila stopped to call you. Again, Sheila stopped to call you. Sheila stopped to call you. அவர்கள் என்னை சந்திப்பதற்கு நேரத்தை ஒதுக்கினார்கள். எங்கேயாவது போய்கொண்டிருந்திருக்கலாம், அந்த சேலன் இடையில நிறுத்தி என்னையும் வந்து சந்திச்சாங்க. அப்போ இதை நாம் ஆங்கிலத்துல எப்படி சொல்வோம்? They stopped to meet me.
They stopped to meet me. Again, they stopped to meet me. உன்னுடைய நண்பர்கள் ஆங்கிலத்தை கற்பதற்கு நேரத்தை ஒதுக்கினார்களா? இதுவும் எதிர்மறை வினாவல்ல, நேர்மறை வினா. ஆகையால் முதலாவதாக பயன்படுத்துவது did அல்லது didn't. Very good. Did your friends stop to learn English? Did your friends stop to learn English? மறுமுறை என்கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. Did your friends stop to learn English? Very good. நாம் அங்கு செல்வதற்கு நேரத்தை ஒதுக்கி கொள்ளல. அங்க போற வழியில ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறதுக்கான நேரத்தை ஒதுக்கி கொள்ளல. என்ன செய்து கொண்டிருந்தோமோ அந்த செயலையை தான் செஞ்சு முடிச்சோம். எதிர்மறை வாக்கியம். We didn't stop to go there. We didn't stop to go there. Again, we didn't stop to go there. Now, this is the time for you to check your understanding. இப்போ உங்களுக்கு எவ்வளவு விளங்கி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நீ இங்கு வர நேரத்தை ஒதுக்கினாயா? வினா. என்னுடைய அம்மா காபி குடிக்க நேரத்தை ஒதுக்கினார். அப்பா என்னுடன் விளையாட நேரத்தை ஒதுக்கல. நான் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாரோ அதையே தான் செய்துட்டு இருந்தார். எதிர்மறை வாக்கியம். Please comment your answers. விட சரியா இருக்குமா பிள்ளையா இருக்குமா அப்படின்னு எந்த சந்தேகமும் வேணாம். Comment your answers. உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்ட்ல பதிவிடுங்க. I am ready to answer your comments. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காது இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். அப்போ நான் வீடியோ போடும் போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்துவிடும். Thank you for watching.